அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் IC74LS194 ஐ பயன்படுத்தி பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை உருவாக்கி சோதிக்க முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான அனைத்து கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். யூசர் மேனுவலுடன் கூடிய டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட், டேட்டா ஷீட்டுடன் கூடிய IC74LS194, பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், ஜம்பர் வயர், மேக்னிஃபையிங் லென்ஸ். பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை பற்றி விவாதிப்போம். பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டேட்டாவை இடது அல்லது வலதுபுறமாக மாற்ற முடியும். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேஷனில் டேட்டா வலமிருந்து இடமாக நகர்த்தப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு பிட்டும் இடதுபுறமாக ஒரு நிலையை மாற்றியது. இடதுபுறத்தில் இருந்த பிட் நிராகரிக்கப்பட்டது, மேலும் ஒரு புதிய பிட் வலதுபுற நிலைக்கு மாற்றப்பட்டது. எடுத்துக்காட்டில் மிகவும் குறிப்பிடத்தக்க பிட் MSB 1 மற்றும் குறைந்த குறிப்பிடத்தக்க பிட் LSB 0 ஆகும். ஆரம்பம் 1 0 1 0. லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு பிறகு 0 1 0 0. ரைட் ஷிஃப்ட் ஆபரேஷனில் டேட்டா இடமிருந்து வலமாக நகர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு பிட்டும் ஒரு நிலையை வலது பக்கம் மாற்றியது. இடதுபுறத்தில் இருந்த பிட் நிராகரிக்கப்பட்டது, மேலும் ஒரு புதிய பிட் இடதுபுறமாக மாற்றப்பட்டது. எடுத்துக்காட்டில் மிகவும் குறிப்பிடத்தக்க பிட் MSB 1 மற்றும் குறைந்த குறிப்பிடத்தக்க பிட் LSB 0 ஆகும். ஆரம்பம் 1 0 1 0. ரைட் ஷிஃப்ட்டுக்கு பிறகு 0 1 0 1. IC74LS194 ஐ பற்றி விவாதிப்போம். இந்த IC 16 பின் டியூயல் இன்லைன் பேக்கேஜில் பேரலல் லோட் கேப்பபிலிட்டி உடன் கூடிய 4 பிட் பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருடன் கிடைக்கிறது. இந்த பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் கணினி வடிவமைப்பாளர் விரும்பும் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவை பேரலல் இன்புட்ஸ், பேரலல் அவுட்புட்கள், ரைட் ஷிஃப்ட் மற்றும் லெஃப்ட் ஷிஃப்ட் சீரியல் இன்புட், ஆப்ரேட்டிங் மோட் கண்ட்ரோல் இன்புட்கள் மற்றும் டைரக்ட் ஓவர்ரைடிங் கிளியர் லைன் ஆகியவற்றை கொண்டுள்ளது. IC74LS194 இன் பின் விவரங்களை பற்றி விவாதிப்போம். பின் 1 ஆக்டிவ் லோ மாஸ்டர் ரீசெட் ஆர் கிளியர் இன்புட். பின் 2 ஷிஃப்ட் ரைட் சீரியல் இன்புட். பின் 3 பேரலல் இன்புட் A. பின் 4 பேரலல் இன்புட் B. பின் 5 பேரலல் இன்புட் C. பின் 6 பேரலல் இன்புட் D. பின் 7 ஷிஃப்ட் லெஃப்ட் சீரியல் இன்புட். பின் 8 கிரவுண்ட் GND நெகட்டிவ். பின் 9 மோட் செலக்ட் இன்புட் S0. பின் 10 மோட் செலக்ட் இன்புட் S1. பின் 11 கிளாக் இன்புட். பின் 12 அவுட்புட் QD. பின் 13 அவுட்புட் QC. பின் 14 அவுட்புட் QB. பின் 15 அவுட்புட் QA. பின் 16 பவர் சப்ளை +5 வோல்ட் VCC. IC74LS194 உடன் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேஷனுக்கு இணைப்புகளை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி விவாதிப்போம். மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி IC74LS194 என்ற பகுதி எண் கொண்ட IC-ஐ சரிபார்க்கவும். IC-யில் பின் எண் 1ஐ அடையாளம் காணவும். பின் எண் 1ஐ அடையாளம் காண இது ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட்போர்டுக்கு மேல் IC-ஐ சரியான நிலையில் சீரமைக்கவும். பிரெட்போர்டில் IC-யின் பின்களின் 2 வரிகளையும் மெதுவாக செருகவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்யவும். எந்த பின்களும் வளைக்கப்படாமல் அல்லது தவறாக வடிவமைக்கப்படாமல் பிரெட்போர்டில் IC தட்டையாக அமர்ந்திருப்பதை உறுதி செய்யவும். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பின் எண் 8ஐ கிரவுண்ட் நெகட்டிவ் மற்றும் பின் 16ஐ பவர் சப்ளை
+5 வோல்ட் உடன் இணைக்கவும். ட்ரைனர் கிட்டில் பின் 15ஐ அவுட்புட் எல்இடி Q0 உடனும் பின் 14ஐ அவுட்புட் எல்இடி Q1 உடனும் பின் 13ஐ அவுட்புட் எல்இடி Q2 உடனும் இணைக்கவும். பின் 12ஐ அவுட்புட் எல்இடி Q3 உடனும் இணைக்கவும். பின் 3ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் D0க்கும் பின் 4ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் D1 உடனும் பின் 5ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் D2 உடனும் மற்றும் பின் 6ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் D3 ஆகவும் இணைக்கவும். கிளாக் இன்புட்டுடன் பின் 11ஐ இணைக்கவும். பின் 2ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் SR உடனும் பின் 7ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் SL உடனும் பின் 9ஐ இன்புட் டாகல் ஸ்விட்ச் S0 உடனும் இன்புட் டாகல் ஸ்விட்ச் S1ஐ பின் 10 உடனும் சர்க்யூட் டயக்ராமின் படி இணைக்கவும். பின் 1ஐ மாஸ்டர் ரீசெட் இன்புட்டாக டாகல் ஸ்விட்ச் உடனும் இணைக்கவும். ஆரம்பத்தில் ஒரு சிஸ்டமில் மின்சாரம் பயன்படுத்தப்படும் போது இயல்பான செயல்பாடு தொடங்கும் முன் அனைத்து காம்போனன்ட்களும் தெரிந்த நிலையில் தொடங்குவதை உறுதி செய்ய மாஸ்டர் ரீசெட் இன்புட் செயல்படுத்தப்படும். +5 வோல்ட் DC பவர் சப்ளையை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷனுக்கு லாஜிக் 1ஐ பின் எண் 7க்கு பயன்படுத்தவும். இன்புட் டாகல் ஸ்விட்ச்களை பயன்படுத்தி ட்ரூத் டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ளபடி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் டேட்டாவை ஏற்றவும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் கிளாக் பல்ஸை பயன்படுத்தவும். ஒவ்வொரு கிளாக் பல்ஸும் டேட்டாவை இடதுபுறமாக ஒரு நிலையை மாற்றுகிறது. அடுத்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷனுக்கு பின் எண் 7க்கு லாஜிக் 0வையும் பின் எண் 2க்கு லாஜிக் 1ஐயும் பயன்படுத்தவும். இன்புட் டாகல் ஸ்விட்ச் பயன்படுத்தி ட்ரூத் டேபிளில் கொடுக்கப்பட்டுள்ளபடி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் முதல் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் டேட்டாவை ஏற்றவும். கிளாக் பல்ஸ் கிவன் அப்சர்வ் த அவுட்புட் LEDs at Q0 to Q3 is 1 1 1 1. Clock pulse 1 given, observe output is 0 1 1 1. Clock pulse 2 given, observe output is 0 0 1 1. Clock pulse 3 given, observe output is 0 0 0 1. Clock pulse 4 given, observe output is 0 0 0 0. ஒவ்வொரு கிளாக் பல்ஸும் டேட்டாவை வலப்புறமாக ஒரு நிலை மாற்றுகிறது. இவ்வாறு IC 74LS194இன் பின் டீடைல்ஸ் மற்றும் கொடுக்கப்பட்ட சர்க்யூட் டயக்ராமின் படி இணைப்புகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி விவாதித்தோம் மற்றும் ட்ரூத் டேபிள் மூலம் ரிசல்ட்டை சரிபார்த்தோம்.